நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாமே என்று சொல்லப்பட்டது. நல்லா கவனிக்கணும். நீதியின் கிரியை சமாதானமும் என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நன்றாய் கவனிக்கணும். ஒரு மனிதன் நீதியின் கிரியை செய்யும் பொழுது அவன் சமாதானத்தினாலே நிரப்பப்படுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீதி என்றால் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிரியை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற செயல்கள் தான் கிரியை. நம்ம செய்கிற செயல்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம செய்கிற செயல்கள் தான் கிரியை. எல்லாம் வாய்த்தர சொல்லுங்க. நாம் செய்கிற செயல்கள் தான் கிரியை. அப்ப நம்ம செய்கிற செயல் தான் கிரியை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதியின் கிரியை சமாதானமும் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு மனுஷன் நீதியின் கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் நீதியின் கிரியை செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? அதுக்கு முன்னாடி ஞானஸ்நான ஸ்கீம் இருந்ததுன்னா பைபிளில் யோவான் ஸ்நானகன் தான் இந்த ஞானஸ்நான ஸ்கீமை கொண்டு வரார். அதுக்கு முன்னாடி யாரும் ஞானஸ்நானம் என்ன பண்ணலை, எடுக்கலை. இப்போ யோவான் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறார். இவர் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறார் அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை சொல்லியிருந்தார், நீ எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடு, இந்த உலகத்தை ரட்சிக்கிறவரை நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோவான் ஸ்நானகனிடத்தில் போறார். அப்போ அவர் சொல்றாரு, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 3:14-15 வாசிக்கும் பொழுது, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஆமே போதுமா, நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்ப கவனிங்க, அப்போ ஞானஸ்நானம் எடுப்பது என்னது? நீதி. எல்லா நீதியையும் நிறைவேற்ற இடங்கொடு அப்படின்ற. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ எல்லா நீதியையும் நிறைவேற்ற அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிரியையில அதை காண்பித்தார். ஞானஸ்நானம் எடுக்கணும் 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 எடுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்தே இல்லை. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக தன்னுடைய செயல்ல கிரியையில அவர் காண்பித்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து அமர்ந்தார். அப்பதான் யோவான் ஸ்நானகன் தெரிஞ்சுக்கினார், இவர் தான் உலகத்தினுடைய ரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப நீதி கிரியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரும் நீதியின் கிரியை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப இந்த நீதி என்று சொன்னால் என்ன அப்படின்னா, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றதா நீதி. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கோர்ட்ல எல்லாம் போனீங்கன்னு சொன்னா நீதியின் தேவதை இருக்கும். நீதியின் தேவதை அந்த சிலையில அந்த அந்த நீதியின் அந்த சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதியின் தேவதையுடைய சிலையை கண்ணை வந்து கட்டிட்டு இருப்பாங்க. எதுக்காக கண்ணை கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, தீர்ப்பு சொல்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து ஆளை பார்த்து சொல்றது தீர்ப்பு. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்றது தான் என்ன பண்ணுவோம், நீதி தேவன் கண்ணை கட்டிட்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறத இருக்கிற மாதிரி ஒருத்தர் தப்பு செய்யலாம், தப்பு செய்யலாம், தப்பு செய்யல, தப்பு செய்யல. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் செய்கிற செயல்கள் நீதியா இருக்குமானால் நல்லா கவனிக்கணும். அப்ப சமாதானம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. அப்ப ஏசாயா 32:17 படி நீதியின் கிரியைகள் சமாதானமும், நீதியின் கிரியைகள்
சமாதானமும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:20 வாசிக்கும் பொழுது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும். அல்லேலூயா. இந்த வேதபாரகர் யார், பரிசேயர் யார் அப்படின்னா, அந்த காலத்தில் வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க. இந்த பரிசேயர் சொல்ற கூட்டம் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்க எங்க போக மாட்டீங்க, பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி என்ன, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 18:11-12. நல்லா கவனிக்கணும். பரிசேயர் நின்று, தேவனே, நல்லா நான் பரிகாரர், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன். போதும். அல்லேலூயா. இப்ப இந்த பரிசேயனுடைய நீதி என்ன, வாரத்துல 2 முறை உபவாசம் பண்றேன், தசமபாகம் எல்லாவற்றிலும் தசமபாகம் தரேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயனுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அல்லேலூயா. அப்ப என்ன, அவனை காட்டிலும் அவன் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறான், நான் 3 முறை உபவாசிக்கிறேன். அவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் தரான, நான் அதை காட்டிலும் மேல காரியத்தை கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு சமாதானம் இல்லை, நீதியின் கிரியை நமக்குள்ள இல்லை, அதனால சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் நீதியின் கிரியையில நான் சரியா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எதெல்லாம் தசமபாகம் கொடுத்தாங்க தெரியுங்களா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 23:23 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறபடி விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப வேதபாரகர் பரிசேயர் என்ன பண்றாங்க, ஒற்றலத்துல சீரகத்துல அவங்க என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்குறாங்க. நல்லதாம்பா, தசமபாகம் கொடுக்குறது நல்லதுதான். ஆனா நீதியை விட்டுட்டியே, விசுவாசத்தை விட்டுட்டியே, தேவ இரக்கத்தை விட்டுட்டியே. ஆண்டவர் சொல்றாரு, இதையும் செய்யுங்க, அதையும் விடாதீங்க. அதுதான் நீதி. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் இதையும் செஞ்சுக்கிட்டு அதையும் விடாமல் இருக்கிறாங்களோ அவங்க நல்லா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சமாதானம் கிடைக்கல, தேவ கட்டளையை நம்ம மீறிட்டோம், தேவ சித்தத்தை நம்ம, தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியா செய்யல. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல, ஒரு 3 நபர்களை உங்களுக்கு நான் நினைக்கூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, நீதியை சரியா செஞ்சவங்க, நீதியை சரியா செஞ்சவங்க பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 3 நபர்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 பேர்ல 2 பேர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க, இன்னொன்று புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஏன் புதிய ஏற்பாட்டில் சொல்லனா, நீ நானும் அப்படி மாறணுன்றதுக்காக கருத்து கொண்டு எண்ணி வச்சிருக்கேன்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. முதல் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒருத்தரை ஞாபகப்படுத்துறேன். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியை பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால் தானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரே தாயின் வயிற்றின் பிள்ளைகள் 2 பேரும் யார் யாருங்க? காயின், ஆபேல். ஒரே வயிற்றிலிருந்து தான் வந்தாங்க. ஆனா ஒரு பையன் எப்படி இருக்கிறான்? கிரியையில பொல்லாதவனா இருக்கிறான். ஒரு பையன் எப்படி இருக்கிறான்? நீதி உள்ளவனா இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்தது நம்ம ஒரே வயிற்றிலிருந்து தான். ஆனா கிரியை எப்படி இருக்குது? வேற வேற. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இவருடைய கிரியைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4:4. ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 அதாவது முதல் ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் காயின், ஆபேல். காயினும் காணிக்கை கொண்டு வரா, ஆபேலும் காணிக்கை கொண்டு வரா. அல்லேலூயா. ஆண்டவர் காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அங்கீகரிச்சார். ஏன் அங்கீகரிச்சாரு? ஆண்டவருக்கு பெஸ்டானதை கொடுத்தான். அல்லேலூயா. மனப்பூர்வமா கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அவனுடைய கிரியைகள் நீதியுள்ள கிரியைகள் கர்த்தர் சாட்சி சொல்ல காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னும் கொஞ்சம் டீப்பா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும்போது எபிரேயர் 11:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மையான பலியை செலுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கர்த்தருக்காக உங்க கிரியையில, அதாவது நீங்கள் பண்ணுகிற செயல்களில நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்குறீங்கன்னா அதை மனப்பூர்வமா கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் கொடுக்குறதுக்கே மனசு இல்லை, அது வேற. சில பேர் கொடுக்குறாங்க, மனசு இல்லாம கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. நீ கொடுக்குறது எப்படி கொடுக்கணுங்க? மனப்பூர்வமாய். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவன் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக செஞ்சான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். நம்ம கிரியையில நம்ம நீதி உள்ளவர்களாய் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா சமாதானம் உன்னை தேடி வந்துடும். அல்லேலூயா. சமாதானம் இல்லாதவங்கள ஒரு நிலை சொல்லுவோம். அப்ப சமாதானம் கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க கிரியைகள் எப்படி மாறணும்? நீதியுள்ள கிரியா மாறணும். நீதியுள்ள கிரியா மாறுச்சுன்னா சமாதானம் உங்க இடத்துல தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாபரணங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அமைதியான வாழ்க்கை வேணும்? ஒரு இல்லை சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லாதவங்களாம் அமைதியான வாழ்க்கை வானவா? அல்லேலூயா. நல்லா சமாதானமா தங்கி இருக்கணுன்றவங்கள அவரே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்ற என் ஜனம் சமாதான தாபரணங்களிலும். அந்த சமாதான தாபரணம் எப்போ வரும்? நீதியின் கிரியை நம்ம செய்யும் போதுதான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அமைதியாய் தங்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் யார் எப்படி சாட்சி பெற்றான்? நீதிமான். எதனால? தன்னுடைய கிரியையினால, தேவன் சொன்ன காரியங்களை அவன் செஞ்சதுனால. கர்த்தரை பரிசுத்தமாக்குதல் மையம். அப்ப நம்முடைய நீதியின் கிரியைகளை நம்ம செய்யும் பொழுது சமாதானமாய் நம்ம தங்கி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில இரண்டாவது ஒரு நபர், கர்த்தரை பரிசுத்தமாக்குதல் மையம் உண்டாகட்டும். இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வேசி அப்படின்னு சொல்லுது. யாரு? வேசி. இந்த வேசி எப்படி நீதியுள்ள கிரியைகளை செய்தால் என்பதை குறித்து வேதத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 2:25 கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டபடியினால் கிரியையினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அல்லேலூயா. அவள் கிரியை எப்படி இருந்தது? நீதி உள்ள கிரியை எப்படி மாற்றி? நல்லா கவனிக்கணும், ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ராகாப் என்கின்ற வேசி. அல்லேலூயா. அவளுக்கு பேரே என்னதான் போடுதாங்க? வேசி. அவன் வந்து தவறான தொழில் பண்றவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலகட்டத்தில எல்லாம் எரிகோ பட்டணம், எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் இருக்குது, காம்பவுண்ட் சவர். அந்த காலகட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காம்பவுண்டுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்கன்னா கூடாரங்கள் போட்டிருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஒருத்தர் தப்பு செய்யணும்னு நினைக்கிறான்னா அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா அவன் தப்பு செஞ்சிடலாம். இப்போ இந்த ராகாப் என்கின்ற வேசி என்ன பண்றோம்னா, யார் வேணாலும் அவளோடு கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு காரியம். அந்த 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 குன்றி மேல இருக்கிறவங்க அப்படிப்பட்ட தொழில் செஞ்சவங்களா இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இங்கே ராகாப் என்கின்ற வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டபடியினால். அப்ப எந்த தூதரை ஏற்றுக்கொண்டாங்க இவங்க? நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசஸ்க்கு அடுத்தபடியாக ஆண்டவர் ஜெயசுவா தலைமையில் ஆண்டவர் கானானுக்குள்ளே போகும்படியாக கர்த்தர் ஜெயசுவாவுக்கு சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசஸ் எத்தனை பேர் அனுப்பிச்சு வச்சாருன்னா 12 பேர் அனுப்பிச்சு வச்சார். ஜெயசுவா எத்தனை பேர் அனுப்பிச்சு வச்சாரா? 2 பேரை தான் அனுப்பிச்சு வச்சார். அல்லேலூயா. 12 பேர் அனுப்பிச்சு வச்சதுல 2 பேர் மட்டும் தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு வந்தாங்க. ஜெயசுவா அனுப்பி வைக்கும் போது எத்தனை பேர் தான் அனுப்பிக்கிறாங்க? 2 பேர் தான் அனுப்பிச்சு வைக்கிறார். யேசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யேசுவா 2:1 கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நூனின் குமாரனாகிய யேசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படியாய் அனுப்பினான். நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே ஜெயசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எங்க இருக்கிறாங்க? சீத்திமில் இருக்கிறாங்க. எங்க வேவு பார்க்க அனுப்புறாங்க? எரிகோவையும் அந்த தேசத்தை நீங்க வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை ஜெயசுவா அனுப்பி வைக்கிறார். இவங்க போன உடனே எங்க தெரியுங்களா போறாங்க? ராகாப்பினுடைய வீட்டுக்கு போறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்லவனை விட கெட்டவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். அல்லேலூயா. நல்லவனை விட கெட்டவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். நல்லவனுக்கு சில விஷயம் தெரியாது. ஆனா கெட்டவனை போய் பாருங்க, A to Z அப்படி போட்டி உங்க இருக்கிறது போல அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். அல்லேலூயா. A to Z எல்லா வரலாறும் சொல்லுவோம். இப்ப மேல போன உடனே கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப ராகாப்புக்கு போன உடனே இவங்க போன ரிசல்ட் ராகாவே சொல்லி முடிச்சிடறாங்க. எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னோடனே, நாங்கள் இஸ்ரவேலிலிருந்து வரோம், இந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தோம் அப்படின்னு ராகாவுக்கு சொன்ன உடனே ராகா சொன்னா, உங்களை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்துடுச்சாமே. நடந்து வரும் பொழுது அங்கே பெரிய ராஜாக்கள் ஆகிய ஓகையும் சீகையும் நீங்க அடிச்சீங்களாமே. இதெல்லாம் எங்க ஜனங்க கேள்விப்பட்டு வேலைக்கு நிற்கிறாங்க. அல்லேலூயா. இது உண்மை வேவு பார்க்க போவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போறதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு, அங்க எங்க ஜனங்கள்லாம் பயந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க ராகாப்பினுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த
எரியோ ராஜாவுக்கு வீசி போயிடுச்சு. உடனே ராஜா ஒரு 4 பேர் அனுப்பி வைக்கிறான். வந்து அப்படி தட்டுறாங்க, எங்க தட்டுறாங்க, கதவு தட்டுறாங்க. அல்லேலூயா. பரவாயில்ல என்ன அப்படின்னா உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி போட்டு மறைமுகமா இருக்கிறத அவர் வெளியே எடுக்கணும். உடனே ராஜா சொன்னாங்க, வந்தது உண்மைதான். கோழி வீட்டுக்கு போயிட்டே அவங்க தான் போயிட்டாங்க. ஆனால் எங்க இருக்கிறாங்க அவங்க நல்லா கவனிக்கணும். கல்வி நீதி கிரி எப்படி நம்ம மாறி சொன்னா, நம்மளும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தா ராகாப்போட தான் இருந்தோம். அப்படி கிரியெல்லாம் துக்கிரியா இருக்குது. ஏசு நாங்கள் ஒரு கவுது வந்தார், மகளே நான் வந்தா அப்படின்னா இல்லையா, யாரெல்லாம் கதவை திறந்து ஏசப்பா உள்ள ஏற்றுனீங்களோ அவங்க கிரிய ராகாப்புமே கிரியை போல இருந்தாலும் இயேசு உள்ள வந்தது நிமித்தமாக உங்க கிரியை நீதி கிரியா போச்சு. விசேஷத்துல இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட நான் என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ராகாப்பினுடைய கதவை 2 போர் சேவகர்கள் தட்டினாங்க. இஸ்ரவேலினுடைய காவலர்கள் தட்டாங்க. உள்ள இடம் கொடுத்தா மறைச்சு வச்சுட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். இப்போ அவங்க போன பிறகு இப்போ ராகாப்பு இந்த ஜேசுவா அனுப்பின 2 அந்த போர் தளபதி கிட்ட கமிட்மெண்ட் பண்றான். நீங்க கண்டிப்பா எங்க நாட்டை நீங்க பிடிச்சிருவீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க ஜெயிக்கும் பொழுது எங்களை நினைச்சுக்கீங்க. அல்லேலூயா. உடனே அவங்க சொல்றாங்க அந்த 2 பேர் சொல்றாங்க, இந்த வீட்டில் எங்களை சிகப்பு கயிறை கட்டி நீ கீழே இறக்குற. கர்த்தருடைய பரிசுத்த இந்த சிகப்பு கயிறு எப்போதும் ஜன்னல்ல கட்டியே இருக்கட்டும். நாங்கள் யுத்தத்துக்கு வரும்போது அந்த கயிறை பார்த்துட்டு இந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அல்லேலூயா. அதே போல அந்த சிகப்பு கயிறு எதற்கு அடையாளம்னா, இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் தான் அந்த சிகப்பு கயிறு. அல்லேலூயா. யார் வீட்டிலெல்லாம் அந்த சிகப்பு கயிறு இருக்கிறதோ அந்த வீடெல்லாம் எந்த வாளையும் அணுகாது, எந்த துஷ்ட காரியங்களும் அணுகாது. கர்த்தரே உனக்கு பாதுகாப்பா இருப்பார். எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ராகாப்பு அந்த ஜேசுவா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒன்று வாசிங்களேன். ஜேசுவா 2:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்பொழுது அந்த மனுஷன் நோக்கி, இதோ தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிகப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட கட்டி உங்கள் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் இதற்கு உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சுப்பாங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பு உண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய தேவன் இந்த ராகாப்பையும் ராகாப்பின் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஜேசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, எரிகோவை வேவு பார்க்க ஜேசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் இயேசுவா உயிரோடு வைத்தார். அவர்கள் இந்நாள் வரைக்கும் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவங்க எங்க குடியிருக்கிறாங்களா? இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்துல அவங்க எரிகோவின் மதில் மேல குடியிருந்தாங்க. அப்ப அவங்க தொழில் பாவமான தொழில், அவங்க நீதியை நடப்பிக்கல, கர்த்தருக்கு அருவருப்பா இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கும்படியாக கர்த்தர் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நானும் நீதி கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கப்பட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களை குறித்து விசுவாச பட்டியல் எழுதும்போது சொல்றாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு
ஆண்டவராகிய தேவன் கூறியிருக்கிறார். நல்லா கவனிக்கிறோம். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த 2 பேர் போன பிறகு அவர் தொழிலே விட்டுட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் நடுவில் குடியிருக்க பண்ணாங்க பாருங்க. இப்போ இஸ்ரவேல்ல இருந்து சல்மோன் அப்படிங்கிற ஒரு நபர் ராகாப்பை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. யார் கல்யாணம் பண்ணுது? இஸ்ரவேல்ல இருந்த ஒரு நபர், இஸ்ரவேல்ல இருந்த ஒரு நபர் ராகாப்பை திருமணம் செஞ்சார். அல்லேலூயா. இப்ப ராகாப்பை திருமணம் செஞ்சதுனால இப்ப ராகாப்புக்கு சல்மோனுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அவர்தான் பாஸ். அல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றார். அல்லேலூயா. இந்த போவாஸ் யாரு அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கிட்ட இருந்து தான் தாவீது ராஜா வரார். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்தா ஓபேத் வரார். அவர்கிட்ட இருந்தா தாவீது ராஜா வரார். தாவீது ராஜா கிட்ட இருந்தா இயேசுநாதர் வரார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்துல நம்ம லிஸ்ட் வேற எங்கேயும் இருந்தது. இப்ப நம்ம லிஸ்ட் யார் கூட வந்துச்சு தெரியுங்களா? ஏசப்பாவோட வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ உன்னுடைய என்னுடைய தகப்பன் யார் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கிரியைகள் நீதியின் கிரியைகளாய் மாறும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை சமாதான தாவரங்களாக, நீ இருக்கிற இடத்தை சமாதான தாவரங்களாக ஆண்டவராகிய தேவன் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பழைய ஏற்பாட்டுல 2 நபர் பார்த்தோம். ஒன்று ஆண், இன்னொரு பெண். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இப்போ ஆண் பெண் 2த்தையும் சேர்த்து பார்ப்போம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்து நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. 3ஆவது நபரை நம்ம சொல்லி நம்ம முடிக்க போறோம். இவங்க புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு இல்லை, 2த்துக்கு நடுவில் வாங்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அல்லேலூயா. இப்போ 6வது வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும், நல்லா கவனிக்கிறோம், கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, கரங்களை தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. அப்ப தேவன் கொடுத்த சகல கற்பனைகளையும் அவர் கொடுத்த கட்டளைகளையும் அவர்கள் கை கொண்டு குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு நல்ல சமாதானம் வேணும்னா தேவன் கொடுத்த கட்டளையை நீ ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த கட்டளை நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப சமாதானம் என் இதயத்தில் நிரப்பணும், என் குடும்பத்தை நிரப்பணும்னா தேவன் கொடுத்த கட்டளை வேதத்தை நேசி. வேதத்தை நேசிக்கிறவங்க வேதத்தை எடுத்து தலைக்கு மேல ஒரு என்ன சொல்லுவோம்? வேதத்தை நேசிக்கிறவங்க வேதத்தை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுவாங்க, வேதத்தை நான் நேசிக்கிறேன். சங்கீதம் 119 165 சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா, அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எந்த மனுஷன்லாம் காலையில எழுந்தவன வேதத்தை பார்க்கறானோ அவனுக்கு சமாதானம் உண்டா? ஒருவேளை இதுவரை நீங்க காலையில எழுந்து வேதத்தை பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. காலையில் எழுந்தவன நான் எந்த முகத்துல முடிப்பேன்? வேதத்தின் முகத்துல, இயேசுவின் முகத்துல நான் முழிப்பேன் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் சந்தோஷமா மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் பைபிளை தேடுதோ இல்லையோ, எழுந்த உடனே அப்படி செல்போனை தேடின உடனே அப்படி ஆன் பண்ண உடனே யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுக்கிறாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒருத்தர். சில பேர் இன்னொருத்தர் ரிமோட்டை தேடுறது அப்படியே
காலையில் எழுந்த உடனே நம்ம நியூஸ் முகத்தை தான் முடிக்கணும் அப்படின்னு நியூஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வேதத்தை அதிகமாக நேசித்து காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிறாங்களோ, வேதத்தை தியானிக்கிறாங்களோ, வேதத்தை ஆராய்ச்சி பண்றாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் காலையில் எழுந்த உடனே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து காலையில் எழுந்த உடனே திரும்ப போவார், வனாந்தரமான இடத்துக்கு போவார். அதிக இருட்டோட எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் பிதாவோடு கூட பேசுவார். அல்லேலூயா. மார்க் 1:35 இயேசு கிறிஸ்து அதிக இருட்டோடு எழுந்து அவர் வனாந்தரமான இடத்துக்கு போய் அவர் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. பாஸ்டர் மாதா சங்கீதத்தில் சொன்னாங்க, இன்னும் நான் ஜெபிப்பேன், இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் வேதத்தை அதிகமாக நேசிக்கிறாங்களோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுது, அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லுது, அவர்கள் வயதான மாறிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா. வயசு ரொம்ப ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? பீஸ்ஃபுல்லா, சமாதானமா இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. காரணம் என்னன்னா, அவங்க தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் சரியாக செய்ததுனால, அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்ததுனால தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் யார் ஒருவர் அறிந்திருக்கிறானோ அவன்தான் ஆண்டவருக்குள்ள பிறந்தவன். 1 யோவான் 2:3 சொல்லுகிறது. 1 யோவான் 2:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நீ கை கொண்டா அதனால நீ ஆண்டவரை அறிந்தாய் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நம்ம கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் மேலே ஆட்டுத்தோல் இருக்கும், ஆனால் உள்ள ஓனாயா இருக்கும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் ஏற்படுவார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் ஏற்படுவார்கள், கபடமுள்ள வேலையாட்கள் ஏற்படுவார்கள். நீங்க நன்றா அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:15 வாசிக்கும் பொழுது, கடைசி காலங்களில கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி வருவாங்களாம்? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவாங்களாம். ஆனா உள்ளத்தில் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களாம்? பட்சிக்கிற ஓனாயா இருக்கிறாங்களாம், ஓனாயா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வேதத்தை நீங்க சரியா வாசிக்கலன்னு சொன்னா நீங்களும் அதில் சிக்கப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வேதத்தை வாசிப்பேன், சரியா நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரோடு கூட நான் டெய்லி நான் நெருங்கி இருப்பேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தினாலே ஆண்டவராகிய தேவன் நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் கடைசியா ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சகரியாவுக்குள்ள ஆண்டவருக்கு முன்பாக இவன் நீதியா இருக்க காரணம் என்னன்னா, இவன் தினமும் பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். வேதம் சொல்லுது, லூக்கா 1:67 வாசிக்கும் போது, லூக்கா 1:67 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக போதுமா? அல்லேலூயா. சகரியா எப்படிப்பட்டவராக இருந்தாங்க? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா. எப்படி நிரப்பப்பட்டவர் இருந்தாரு? பரிசுத்த ஆவியினால. அப்ப நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு முன்பாக நீதியை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும். சவுலுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும்போது அசுத்த ஆவி வரல. ஆனா பரிசுத்த ஆவி போன பிறகு என்ன வந்துச்சு? அசுத்த ஆவி வந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போயிட்டு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 அதிகாரங்கள் வரை வாசிக்கும் பொழுது அதில் சவுலுக்குள்ளே எப்படி பரிசுத்த ஆவி வந்தது, சவுலுக்குள்ளேருந்து எப்படி பரிசுத்த ஆவி போயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி அசுத்த ஆவி வந்ததுங்கிற ரகசியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளையை கை கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவி வந்துடும். கை கொள்ளலை அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பவுலுக்கு அசுத்த ஆவி வந்த மாதிரி வந்துடும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இங்கே சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அதில்
இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி இரக்கத்தை செய்வதற்கு தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடு ஆமே கரகத்தை கட்டுவார் போய் கொண்டுவார். அவர் சொல்ல தெரியுங்களா? நீங்கள் பயமில்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நீதியோடு பரிசுத்தத்தோடு அவருடைய வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதியோடும் பரிசுத்தத்தோடு தேவனுடைய வேலையை செய்வேன். இதை மட்டும் நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்றீங்க, சமாதானம் உங்களை விட்டு போவே போவார். அல்லேலூயா. சமாதானம் உங்க வீட்டில் டென்ட் அடிச்சு உட்காந்துரும். ஆமே அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான் பாருங்க. பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யும்படி அவன் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை நிறைவேற்றும்படிக்கு ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினாலே தம் சொன்னதை நிறைவேற்றும்படி தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களில் இருந்து நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்தில் நமக்கு ஒரு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனம் தெரியுமா? இன்னும் இயேசுநாதர் உள்ள பூமியில வரவே இல்லை. வரதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனம் சொல்றாரு சகரியா, ரட்சண்ய கொம்பு வந்துருச்சுப்பா. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இப்ப யோவானுக்கு 8வது நாள்ல பேர் வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய பேர் சகரியான்னு சொல்லி வைக்க வராங்க. நீ சகரியான்னு வைக்காத, யோவான் வையின்றார். வையின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ரட்சண்ய கொம்பு ஒன்று வந்துருச்சுன்றார். இப்ப யோவானுக்கு பிறந்த குழந்தை 8வது நாள்னா இயேசுநாதர் 6 மாசம் வைத்திருக்கிறார். ரட்சணை கொம்பு வந்துட போகுது அப்படின்ற தீர்க்கதரிசனம் சொல்றேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீதியின் கிரியை நீங்க செய்யும்படியாக. அல்லேலூயா. பக்கத்துல பாசுங்க, நீதியின் கிரியை செய்யுங்க, சமாதானம் உங்க வீட்டுல டென்ட் அடிச்சு உட்காரும். ஆமே அல்லேலூயா. கூடாரம் போட்டு உட்காருமா, சமாதானம் எப்படி இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. கர்த்தரை பரிசுத்தம். அந்த சமாதானம் உங்க வீட்டில் நிலைச்சு இருக்கிறவங்களா நீதியின் கிரியை நீ செய். அல்லேலூயா. நீதியின் பலன் என்னென்ன? சுகம். நீதியின் பலன் என்ன? சுகம். சுகமாம். நீதியின் பலன் என்ன? அமெரிக்கையும் சுகமாம். அப்ப சுகம் எப்போ ஏறும்? நீதியின் பலன். நீ நீதியின் கிரியை செய்யும் பொழுது அதனுடைய பலனாக கர்த்தர் உனக்கு என்ன தராருன்னா சுகத்தை தர. அல்லேலூயா. நம்ம உடம்புல சுகம் இல்லைன்னா சமாதானம் போயிடும்ல. சுகம் இருந்தால் தான் சமாதானம் இருக்கும். அப்போ சமாதானம் வந்துச்சுன்னா சுகம் வந்துடும், சுகம் வந்துச்சுன்னா சமாதானம் வந்துடும், சமாதானம் வந்துச்சுன்னா சுகம் வந்துடும், சுகம் வந்துச்சுன்னா சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அமைதியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக